ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரா இன் தமிழ். ஸோ கரண்ட்டாக இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இந்த டைமில் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் டுவோர்ட்ஸ் யூ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ உங்கள் பர்சனுடைய ஃபீலிங் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு நீங்கள் பார்க்குற டைமில் அவங்க எப்படி நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஓகேவா? ஸோ லெட்ஸ் சி. ஆல்ரெடி ஷஃபில் பண்ணிட்டேன் நான். இப்போது கார்ட்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 3 கார்டு. ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அவங்களுக்கு, மூட் ஸ்விங்ஸ் இருக்குது. ஓகே, என்ன ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படின்னா சம்வாட்டு சில பயம் இருக்கலாம், இல்லை ஏதோ சீக்ரெட்ஸ் இருக்குது அப்படின்னு கூட நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களோட இன்ட்யூஷனை வந்துட்டு அவங்க கேட்க மாட்டேன்றாங்க. ஓகே, தேவையில்லாமல் வந்துட்டு ஒரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு இருக்கிற பயத்தை வந்து அவங்க தெளிவுபடுத்திக்கணும் அப்படின்னும் அவங்க யோசிக்கிறாங்க. ஓகேவா? அண்டு இல்லை மூட் ஸ்விங்ஸும் இருக்கலாம், ரைட்? ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சிட்டு அவங்களுக்கு ஒரு மூட் ஸ்விங்ஸ், இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மூட் ஸ்விங்ஸ் இருக்குது. அதனால அவங்க வந்து அமைதியாக இருக்காங்க. ஓகே, இதுக்கு நான் கிளாரிட்டி கார்டு எடுக்கும்போது 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வருது. ஸோ அதனால அமைதியாக இருக்கிறாங்க. என்ன ஸ்டெப் எடுக்கணும் அவங்களுக்கு தெரியல. ஸோ எடுக்கிறதா வேண்டாமான்னு தெரியல. நம்ம நிறையா கஷ்டப்பட்டோம், மறுபடியும் நம்ம வந்து கஷ்டப்பட்டுருவோமோ அப்படின்னும், படுவோமா மாட்டோமா, இல்லை கரெக்டாக போகுமா அப்படின்ற ஒரு கவலை இருக்குது. அதனால் இப்போதைக்கு டெசிஷன் எடுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால அமைதியாக இருக்கிறாங்க. ஓகேவா? இன்னும் பாஸ்ட்டை பற்றி அதிகமாக யோசிக்கிறாங்க. ஏன்னா ஒரு முடிவுக்கு அவங்களால வந்துட்டு வர முடியல. அதனால் தற்சமயம் வந்து இதை ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க. ஓகே, ஸோ பாஸ்ட்டை பற்றி அதிகமாக வந்துட்டு திங்க் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஹேங்டு மேன் வந்துட்டு, ஏன்னா அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துட்டு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது, வருது அப்படின்னும் சொல்லலாம். பாஸ்ட்டை பற்றி யோசிக்கும் போது ஏதோ ஒரு புரிதல் அவங்களுக்கு வருது. அகெயின் ஒரு கிளாரிட்டி பார்க்கலாம். என்ன புரிதல்? ஆஹா, 10 ஆஃப் கப்ஸ். ஃபேமிலி பற்றி யோசிக்கிறாங்க. ஓகே, மேபி சப்போஸ் சில பேர் நீங்கள் மேரிட் அவங்க மேரிடாக இருந்தால் 2 பேர் ஃபேமிலியை பற்றி அவங்க யோசிக்கலாம். அதர்வைஸ் சில பேருக்கு எப்படி தெரியுதுன்னா கமிட்மெண்ட் ரிலேட்டடாக யோசிக்கலாம். இல்லை இது அதாவது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டை பற்றி அவங்க திங்க் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்து பிரிஞ்சு இருக்கிறீங்க அப்படின்னா ஃபேமிலியாக இருக்கும் போதே எப்படி இருந்தோம் அப்படின்றத பற்றி யோசிக்கிறாங்க. ஒரு ஃபேமிலிக்குள்ளே என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் யோசித்து ஒரு புரிதலுக்கு வர்றாங்க. இப்போவுமே அது இப்போ அன்மேரிடாக இருக்கிறீங்க 2 பேரும் அப்படின்னாலுமே அவங்க அந்த கமிட்மெண்ட்டுன்றது எவ்வளோ முக்கியம், ஃபேமிலியாக இருக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட், மேரேஜ் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்ற ஒரு புரிதலுக்கு வந்துட்டு அவங்க வர்றாங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ் வந்து கொடுக்கும் அப்படின்ற ஒரு புரிதலுக்கு அவங்க வராங்க. அண்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், எஸ், கம்ப்ளீட்டாக ஒரு மாற்றம் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படுது. நீங்கள் அவங்கள மாற்றிட்டு தான் அவங்க நினைக்கலாம். ஓகே, அவங்க ஃபீலிங் டுவோர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு தானே பார்க்குறோம். ஸோ நிறையா வந்து இந்த ரிலேஷன்ஷிப் மூலமாக உங்கள் மூலமாக அவங்க மாறி இருக்கிறத அவங்க யோசிக்கிறாங்க. எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் அவங்க வாழ்க்கையில் வந்து நடந்திருக்கலாம் ஆஃப்டர் உங்கள் கூட பழகுனதுக்கப்புறம். ஸோ இன்னும் வந்து இதை தள்ளி போடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு வருது. ஸோ இன்னும் இந்த ரீயூனியனை வந்துட்டு தள்ளி போடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. போட்டால் ஒரு வேளை அவங்கள மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்ற ஒரு மூட் ஸ்விங்ஸ் கூட அவங்களுக்கு ஏற்படலாம். ஓகே, ஸோ நைட் ஆஃப் கப்ஸ், எஸ். என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இது வரைக்கும் பிடிவாதமாக இருந்திருக்கலாம். லவ் ஆஃபர் பண்ண மாட்டேன், பேச மாட்டேன், வரமாட்டேன் அப்படின்னு. பட் இப்போ அதில் ஒரு மாற்றம் தெரியுது. அவங்க வந்து லவ் ஆஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, டுவோர்ட்ஸ் யூ வரணும்னு நினைக்கிறாங்க. ஒரு ஃபீல் அவங்களுக்கு வந்துட்டு வருது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு பேலன்ஸ்டாக இல்லாமல் இருக்குது, இதை வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, வாட் எல்ஸ்? லெட்ஸ் சி.
டூ ஆஃப் வான்ஸ் அதுக்கான பிளானிங் போயிட்டு இருக்குது. என்ன ஸ்டெப் அடுத்து எடுக்கிறதுன்னு தெரியலைங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன். மூன் கார்டு பார்த்தோம் இல்லையா? ஸ்டார்டிங்கில் வந்து கன்ஃபியூஷன் தான். ஸோ கன்ஃபியூஷனான ஒரு எனர்ஜி தான். பிளானிங்கில் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் தான் என்ன செய்யணும் அப்படின்றது தெரியும். பட் அந்த இன்ட்யூஷனை வந்து அவங்களுக்கு வந்து இந்த குழப்பத்தில் வந்து அந்த இன்ட்யூஷன் வந்து புரிப்பட மாட்டேங்குது. கவனிக்காமல் இருக்காங்க. ப்ளஸ் ஒரு ஈகோ அண்டு சுற்றி இருக்கிறவங்களோட சில பிரச்சனைகள் கூட இருக்கலாம். உங்கள் ரிலேஷன்ஷிப்னாலேயோ இல்லை உங்கள் கூட பழகுறதுனாலையோ கூட அவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் கூட வந்துட்டு அவங்க ஏதாவது தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருக்குதான்னு பார்க்கலாம். மேபி இருக்கலாம். அவங்க மூலமாக ஏதாவது அப்போஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸு இவங்க அதை அப்போஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். இல்லை இவங்களுக்குள்ளே ஒரு போராட்டம், இல்லை அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு ஈகோ இஷ்யூஸ், அந்த ஒரு தாட்ஸும் இன்னும் இருக்குது. பட் ரொம்ப வந்து தூங்காமல் அதிகமாக யோசிக்கிறாங்க. ஓகே, தேவையில்லாத ஒரு பயம் வந்துட்டு அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்குது. மூன் கார்டுலேயே நம்ம அதை பார்த்தோம். பட் இங்கே பாருங்கள், பேஜ் ஆஃப் கப்ஸ். மேபி இவங்க வந்து ஒன்று அவங்க வந்து நடந்த விஷயத்தை யோசித்து மேபி இவங்க வந்து தவறு பண்ணியிருக்கிறதா நினைக்கலாம். அதுக்காக ஒரு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்க வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வந்து நீங்கள் தவறு பண்ணியிருந்தால் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஓகே, ஸோ ஒன்று அப்பாலஜி இல்லைனா லவ் ஆஃபர். ஏற்கனவே நைட் ஆஃப் கப்ஸ் பார்த்தோம். ஸோ லவ் ஆஃபர் பண்ணணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, ஓப்பன் ஹார்ட்டடாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப சென்சிட்டிவாக உணர்ச்சிசப்படுறாங்கன்னு சொல்லலாம். ஓகே, what else? Queen of Cups, and this is Empress, and this is Eight of Cups. தானே அது. ஸோ இப்போதைக்கு வந்து மூவ் ஆன் பண்ணணும், நான் மூவ் ஆன் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. அவங்க வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும். சேஞ்ச் இன் ப்ரியாரிட்டிஸ், லீவிங் ஹோம். ஓ மை காட், சில பேருக்கு என்ன தெரியுதுன்னா, மேபி உங்கள் 2 பேர் லைஃப்பில் அவங்களுடைய யாருடைய மதராக அது வந்து பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ ஒன்று நீங்களோ இல்லை அவங்களோ மதரை விட்டு விலகி வரணும் அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இல்லாதவங்களுக்கு எப்படி பார்க்க முடியுதுன்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு இமோஷ்னலாக இருக்கிறீங்க, ரைட்? அதனால் அவங்க மூவ் ஆன் பண்ணாலும் நீங்கள் கண்டுக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, பட் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நான் மூவ் ஆன் பண்ணாலும் நீ வந்து ஓவர் அன்பை என்கிட்ட காட்டணும், எம்ப்ரஸ் மாதிரி வந்து நீ இருக்கணும் அப்படி வந்து அவங்க நினைக்கிறாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. குயின் ஆஃப் கப்ஸாக இருக்கக்கூடாது, எம்ப்ரஸாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, அதிகமாக எமோஷ்னல் ஆகுறீங்க. கமிட்மெண்ட்டு ரிலேட்டடாக சில பேருக்கு இது இருக்க வாய்ப்பு இருக்குது. மேரேஜ் அப்படின்னு கேட்குறீங்க, அதை பற்றி பேசுகிறீங்க, எமோஷ்னல் ஆகுறீங்க. அதனால வந்து இப்போதைக்கு நான் அதுலேருந்து விலகி இருக்கிறேன் அப்படின்னும் நினைக்கிறாங்க. ஓகே, அண்ட் சில பேருக்கு எனக்கு இங்கே எம்ப்ரஸ்க்கு அப்புறம் இது வந்திருக்கு. ஸோ ஒரு சிலர் உங்கள்கிட்டருந்து மூவ் ஆன் ஆகி அவங்க மதர்கிட்ட போகலாம். ஓகே, அதர்வைஸ் 2ல் ஏதோ ஒன்று யாருக்கு பொருந்ததுன்னு பாருங்கள். ஸோ 2 பேருக்கும் நடுவில் இது யாருக்கோ பொருந்தலாம். உங்களுக்கும் மதருக்கும் நடுவில் இருந்துட்டு அவங்க 2 பேரை விட்டு விலகி நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் இல்லாதவங்களுக்கு என்ன பார்க்க முடியுதுன்னா, நீங்கள் இமோஷ்னலாக நீங்கள் இருக்கிறதோ, எமோஷ்னலி மெச்சூர்டாக இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ நீ மெச்சூர்ட் ஆகிற வரைக்கும் நான் மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரியும் தெரியுது. ஓகேவா? ஸோ உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் பார்ப்போம். ஒரே ஒரு கார்ட், ப்ளீஸ் ஸ்பிரிட் கைடன்ஸ் ஃபார் மை கலெக்டிவ். இதுதான் என்னது, 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸா? இது 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஈகோன்றது வந்துருச்சு வாயில். 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து ஸ்லீப்லெஸ் நைட்டு ஃபுல்லாக வந்து தூங்காமல் அதிகமாக யோசிக்கிறாங்க. அவங்களுமே வருத்தப்படுறாங்க, அவங்களுக்குமே தூக்கம் இல்லை இந்த பிரேக்கப்னால். ஓகேவா? ஸோ 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கான கைடன்ஸ் வந்து நீங்கள் வந்து அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்களோ நீங்கள் அது மாதிரி பிஹேவ் பண்ண வேண்டாம். அவங்கள்ட்ட வந்துட்டு வாக்குவாதம் தேவையில்லை. ஸோ நீங்கள் உங்களுடைய விஷயத்தை புரிய வச்சு ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை வந்து நீங்கள் கைவிடணும் அப்படின்றதான் தெரியுது. ஓகே, ஸோ உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்,
மேனிஃபெஸ்ட் பண்ணணும். ஸோ உங்கள் லைஃபு நீங்கள் எதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கு அமையும். அதில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும். மேபி நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஸ்டெப் எடுங்க. மேனிஃபெஸ்டேஷன், டேக் சம் ஆக்ஷன்ஸ். ஓகே, உங்கள் லைஃப்பில் முன்னேறதுக்கான ஸ்டெப்பு, அப்புறம் ஈகோ விடுறதுக்கான ஸ்டெப்பு. உங்களை புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அது தேவை கிடையாது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு உங்களுக்கான ஒரு கைடன்ஸாக இருக்குது. ஸோ இந்த லவ் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் ஒரு பார்ட் ஆஃப், இதுவே தான் லைஃப் கிடையாது. திஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். அப்போ உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. கரியர் இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது, ஸ்வாட்ஸு, எல்லா எனர்ஜியும் இருக்குது இல்லையா. ஸ்வாட்ஸு, கப்ஸு, பென்டக்கிள்ஸ் அண்டு another ஒன் வான்ஸு. உங்களுடைய பேஷன், இது உங்களுக்குன்னு ஒரு 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 ஆசை இருக்கும். அதாவது நான் இதை பண்ணணும், இதில் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. அதில் வந்து நீங்கள் ஸ்டெப் எடுக்காமல் இருக்கலாம். மேபி அதில் வந்து ஸ்டெப் எடுத்தால் நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்லேயும் வந்து நீங்கள் ஸ்டெப் எடுக்கணும். அண்ட் தென் உங்களை மாற்றிக்கிறதுலையும் ஒரு நீங்கள் எஃபோர்ட் போடணும். ஓகே, இதுதான் வந்துட்டு உங்களுடைய கைடன்ஸாக வந்து தெரியுது. ஸோ இது ஒரு ஷார்ட் ரீடிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து கரண்ட்டாக நீங்கள் பார்க்கக்கூடிய டைமில் அவங்களுடைய தாட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை.